அதே நம்மை உண்டாக்கின தேவன் உண்டு. அவர் மீது முழு நம்பிக்கையையும் ஆதாரத்தையும் வையுங்கள். பொன் பொருள் திருடு போகும். உன் ஆத்துமா தேவனிடம் ரட்சிக்கப்பட்டால் எந்த மனுஷனாலும் பொல்லாத சத்துருவாலும் திருட அல்ல, நம்மை தொடவும் முடியாது. சங்கீதம் 62:1 தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு அவரால் வரும். ரட்சிப்பு அவரையன்றி வேறு எங்கிருந்தும் நமக்கு கிடைக்காது. ரட்சிப்பு என்றால் என்ன? எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, இச்சையிலிருந்து, சபலத்திலிருந்து, பொய்யிலிருந்து, திருட்டிலிருந்து, பயத்திலிருந்து, விக்கிரகத்திலிருந்து, வேதனையிலிருந்து